கல்லூரி எல்லாம் திறக்கப்பட உள்ள நிலையில வந்து இந்த கல்லூரியில பெரும்பாலான கல்லூரிகள் வந்து ரேகிங் பெரும்பாலான கல்லூரிகள ரேகிங் வந்து ரொம்ப இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கல்லூரியிலும் இது தொடர்பான கண்காணிப்பு குழு கடந்த முறை நான் பொறுப்பேற்றதிலிருந்து அதற்கான குழு முதல்வர், துறை தலைவர், மாணவ அமைப்பினுடைய பிரதிநிதிகள், பெற்றோர் சங்கத்தினுடைய பிரதிநிதிகள் 5 அல்லது 7 அந்த கல்லூரி திறந்து மாணவர்கள் வரும் வரையிலும் வெளியே செல்லும் வரையிலும் கண்காணிக்கின்ற விதமாகவும் கண்காணிப்பு கேமராவும் பொருத்தப்பட்ட நிலையில் அவைகளை கண்காணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு எந்த ஒரு வகையிலும் அந்த குற்றமுறை இல்லாத வகையில் பள்ளிகளில் கல்லூரிகளில் அந்த பணி சிறப்பாக நடக்க முதலமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அந்த வழியில் நீங்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டு ஏதும் ஏற்படாத வகையில் முன்னேற்பாடு நடவடிக்கைகளை நாங்கள் இந்த அரசு செய்திருக்கிறது. கூடுதல் செய்தியாக நான் ஏற்கனவே சொன்ன முதலமைச்சருடைய வருகையை எதிர்கொலித்து மகிழ்வாக கொண்டாடி அவர் வரவேற்போர் என்பதனுடைய அடையாளமாக தான் பொதுமக்கள் கண்டுகளிக்க இந்த ராட்சச பலூன் மிக உயரத்தில் தூரத்திலிருந்து பார்த்தால் கூட முதல்வர் வருகிறார், அதை கொண்டாடுகிறார்கள். கழக தோழர்களும் பொதுமக்களும் என்பதை அறிவிக்கும் முகமாக தான் இந்த ராஜ்யச பலூன் 3 இடத்தில் பயனாளிகளுக்கு நலத்திட்டம் கொடுக்க போறாங்க. எப்படி மக்கள் பார்க்கறாங்க? பயனாளிகளுக்கு எந்த அளவுக்கு அனைத்து துறையை சார்ந்த பயனாளிகள் தேர்வு என்பது எந்தெந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக அனைத்து துறைகளும் தேர்வு செய்யப்பட்டு உரிய பயனாளிகளுக்கு வழங்குவதற்கான முன்னேற்பாடுகளை மாவட்ட நிர்வாகமும் அங்கு இருக்கக்கூடிய வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்குரிய பணிகளையும் மேற்கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கணக்குப்படி பார்க்க போனால் நிச்சயமாக ஒரு 1.5 லட்சம் பயனாளிகள் பயன்பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. ஏனென்றால் 8 தொகுதியில் உள்ளடங்கிய மாவட்டம். எனவே முதல்வர் வருகை என்பது பல கோடி ரூபாய் திட்டங்களை மக்களுக்கு வழங்க வேண்டும், பல லட்சக்கணக்கான பயனாளிகள் பயன்பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமாகும். இன்னைக்கு மேட்டூர் திறக்கிறாங்க, தூர்வாரும் பணியெல்லாம் முடிஞ்சிருச்சு, தயார் நிலையில் விதை நெல்லாம் விலை அதிகரிச்சுன்னு சொல்லி விவசாயிகள் குற்றச்சாட்டா சொல்றாங்க. ஒட்டுமொத்த தஞ்சை மாவட்டம் என்பது நெற்களஞ்சியம். அன்பு தலைவர் கலைஞர் நினைவில் வாழுகிற கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்த போதுதான் முதலில் ராஜராஜ சோழன் காலத்திற்கு பிறகு ஏரிகளை, குளங்களை, ஆறுகளை தூர்வாருகிற பணியை துரிதப்படுத்தி அந்த பணிகளை நிறைவுபடுத்தியதற்கு பிறகு மேட்டூர் அணையை திறந்த பெருமை கலைஞரை சாரும். அவர் வழியில் ஆட்சி நடத்துகிற நம்முடைய கழக தலைவர் தளபதி அவர்களும் தொடர்ந்து ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து ஆண்டுதோறும் 1.5 மாதங்களுக்கு முன்பதாகவே எந்தெந்த ஏரிகள், குளங்கள், பி கிளாஸ் வாய்க்கால்கள், ஏ கிளாஸ் வாய்க்கால்கள் தூர்வாரப்பட வேண்டும் என்பதை முடிவெடுத்து அரசு ரீதியாக அதற்கு ஒப்புதல் பெற்று நிதி ஒதுக்கீடு செய்து 1.5 மாத காலம் மேட்டூர் அணையில் தண்ணீர் திறந்தால் கடைகோடி பகுதிக்கும் அந்த பாசன நீர் செல்ல வேண்டும் என்பதற்கு துரித நடவடிக்கை எடுத்து ஆய்வு செய்து மேற்கொண்டு அமைச்சர் பெருமக்களும் டெல்டா மாவட்டங்களில் அந்த பணிகளை மேற்கொண்டு இன்றைக்கு மேட்டூர் அணையில் கழக தலைவர் தமிழக முதலமைச்சர் மேட்டூர் அணையில் நீர் திறக்க இருக்கிறார். விவசாயிகளுக்கு தேவையான விதைப்பொருள்கள், இடுபொருள்கள், விவசாய உபகரணங்கள் என்னுடைய வேளாண் துறை அமைச்சர் அண்ணன் MRK அவர்கள் மூலமாக மானிய விலையில் பெருந்தளவாக கொடுப்பதற்கும் அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. மற்ற மாவட்டங்களை விட தஞ்சை மாவட்டத்தில் முன்னேற்பாடாக விவசாயிகளுக்குரிய விதை பொருள், உபகரணங்கள் வழங்குவதற்கும் அரசு முன்னேற்பாடு செய்கிறது. நாங்களும் அதற்குரிய தேதியை அரசும் அறிவிக்கும், நாங்களும் எதிர்நோக்கி இருக்கிறோம். இந்த டிப்ளமா முடிச்சுட்டு அவங்க BE போறவங்க வந்து பார்ட் டைம் வந்து BE படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்தது. இப்போ வந்து அந்த பார்ட் டைம் BE வந்து முதலாம் ஆண்டு டிப்ளமோ முடித்தவர்கள் BE-யில் சேர்ந்து படிக்க வேண்டும் என்பது தொடர்ந்து இருந்த கோரிக்கை. அதை தடையில்லாமல் செய்து கொண்டு நாங்கள் இருக்கிறோம். கடந்த 4-5 ஆண்டுகளில் தேர்வு எழுதாமல் விடுபட்டு போன மாணவர்களும் தொடர்ந்து படிக்கின்ற விதமாக முதலமைச்சர் எங்களை அறிவுறுத்தினுடைய விளைவாக இடைநிற்றல் என்பது தொழில் கல்வியிலும் ITI பாலிடெக்னிக் இருக்கக்கூடாது என்பதற்கு இடைநிற்றல் இல்லாத தொடர்கல்வியை உருவாக்குவதற்கு உத்தரவிட்டிருக்கிறார் முதலமைச்சர். அதை 4 தினங்களுக்கு முன்பு அறிவிப்பாக வெளியிட்டிருக்கிறோம். அதன் மூலம் பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் விண்ணப்பிக்கிறார்கள். எனவே இடைநிற்றல் என்பது உயர்கல்வியில் இல்லை என்ற நிலையை முதலமைச்சர் உருவாக்க சொல்லி உத்தரவிட்டிருக்கிறார். பணிகள் நடக்கும்.